சேனல். இன்றைக்கி நம்ம வந்துட்டு இதுதான் விளாட போகிறோம். இதை ஃபுல்லாக இன்றைக்கி நம்ம விளாட போகிறோம். ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எனக்கு கொஞ்சம் விளாட நான் இன்டர்நெட் அடுத்து வச்சுருக்கான ஆட் வந்துச்சு. நான் என்ன சொன்னேன்னா நான் வந்துட்டு இல்லை விளாண்டுட்டேன். பட் வீடியோவில் போகணும்ல, கொஞ்சம் விளாண்டதில்லை. பட் இந்த 1வது 2வது முடிச்சு 1வது 2வது விளாண்டுட்டேன். மிச்சம்லாம் ஒன்றும் விளாடல. தண்ணி குடிக்காங்க. சூப்பராக டான்ஸ் ஆடுறீங்க. ஆனால் இவங்க டான்ஸ் ஆடுறதோட பாட்டு தாங்க நீங்கள் அந்த வேறு சீதாலியன்னு பாரு நம்மளோட பாட்டியோட ஒரு வேளை இதில் ஏதோ ஆமாங்க. நான் தான் லேண்ட்ல ஒரு சொல்லிட்டு நான் அது லேண்ட்டேன். அதாவது இதில் ஏதாவது சம்பவத்தை பண்ணோம். டே வர மாட்டேங்குது. கிரேஸ் க்ராஸ் கொடுக்க முடியல. ஐயோ இருங்க, அவுட் ஆகிட்டு வரேன். வெளியாகிட்டு வரேன். ஓகேங்க, நான் போயிட்டு ஃபுல்லாக வெளியாகிட்டு அதுக்கப்புறம் வந்தேன். ஓகே, இதில் நான் என்னென்ன ஜாமான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அதோண்டி கரெக்டாக எடுத்துங்க. அதோடி போதும் உங்களுக்கு. என்ன ஒன்று நம்ம வச்சு இப்படி கிளவி இருக்கு பார்த்தீங்களா, அது அங்கேயே சுற்றிக்கிட்டு வரணும். இதை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஷர்ட்டுக்கு இந்த எண்ணெயை தூக்கிடுறேன். என்ன புதுசாக இருக்கு. இது நமக்கு தேவையில்லை. இதுதான் நமக்கு. இதை எடுத்துட்டு ஜிம்மு ரூம்குள்ளே போடுங்க. ஜிம்மு ரூம்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். இது எடுத்துட்டு நீங்கள் கிளவியை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். அதாவது அவங்கள துரத்த வைக்கணுங்க. ஏன்னா கிளவி அங்கேயே என்னமோ ரோபோடுமே நிற்கும். வாக்கிழவி பார்த்தீங்கன்னா கீழே பண்ணுறது. கிளவி இங்கிட்டு வந்துடுங்க. கிளவி எனக்கு நட்டுங்க. வா ரிங்க ரோசஸ் பாக்கெட் ஃபுல்லாக பூசஸ். பார்த்தீங்களா, இப்போ அது இடத்த மாறணுங்க. பாதி அங்கேயே இருக்குதுங்க. மாட்டிக்கிட்டேங்க. திருப்பியும் மேலே வந்துட்டேன். என்கிட்ட ஒரு பிளான் இருக்குங்க. நான் அதை வச்சு தான் ஜெயிப்பேன். அதை கிளம்பி எங்கள் மேலே ஓட விட்டுட்டு அப்படியே நம்ம கீழே போயிட்டு அதுக்கு தெரியாது. அது இப்போ இங்கே மேலே சீக்கிரம் சீக்கிரம் வாங்கலையே. தமிழை கிளவி வா சீக்கிரம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓடிக்கிட்டே இருங்க, நின்றாதீங்க. எங்கேயும் நீங்கள் அழகாக அது ரொம்ப நல்லா டிஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அப்படியே கீழே போயிருங்க. அதாங்க பிளானு. அதுதான் பிளானு. நீங்கள் அப்படியே இங்கே பிடிச்சிட்டு ஹெல்த்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கிடுங்க. இறங்கிட்டு நீங்கள் இதை அப்படியே மாற்றி விட்டுட்டு எண்ணெயை எடுத்துகிட்டு இப்போ ஊற்றி விட்டுங்க. அவ்வளோதாங்க. இந்த ட்ரிக்லேயே நான் ஜெயிச்சிட்டேன். அதுக்கு வெளியே போகணும். ஆனால் எனக்கு சம்பவம் நிச்சயங்க. இந்த கட்சி நான் சொல்ல விரும்பல, நீங்களே பாருங்க. சீக்கிரம் கட்சின்னு வரட்டும். இந்த கேம்ல இருக்க இதே ப்ராப்ளம் தாங்க. கட்சின்னு வர லேட் ஆகும். அதை போட்டு அப்படி அங்கே விட்டு கீழே அந்த பந்து இது மூஞ்சிலே விழுந்துருச்சு. ஓவரா பண்ணதுனால கடைசியில் ஓவராயிடுச்சு மூஞ்சி.
கேம் ஓவர் அந்த மாதிரி ஆச்சு. ஓகே நான் வாங்க மாட்டேன் போனேன். நம்ம ஃப்ரீயாக கிடைக்கிறதுலன்ட்டு அப்படியே போனேன். அடுத்தது இதோ நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் முடிச்சிட்டோம். இதாங்க கடைசி அப்டேட்டில் இருக்கும். பழசுலேயே கடைசி அப்டேட்னா அது இது ஒண்டி தான் இருக்குது. இது வந்து இப்போ 14ங்க. ஓகே இதை கட்சின்னு நீங்களே பாருங்க. இதோட சிலை போகல. இதோட சிலை இதை நம்ம காட்டோன்னு சொல்லிட்டு ஐஸ் பிடிக்கல வச்சுட்டு இதுக்கு வேறு கேமரா ப்ரொடெக்ஷன்லாம் கொடுத்துருக்கு. கேமரா ப்ரொடெக்ஷன் வந்து எல்லாமே கொடுத்துருக்கு. இப்போ எங்கிட்ட ப்ராக்ஷன் மொத்த பண்ணிருந்தால ப்ராப்ளம் கையோட ஐஸ் பிடி அந்த இதை குறைச்சாங்க. இது வந்து என்னோட ஜாமா நான் வந்து இன்னைக்கு ஷோவில் இதாக காட்ட போகிறேன். சரி திறந்த ஒன்று நான் கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கூட்டிகிட்டே அப்புறம் வந்து போயிடுச்சு. வைக்கிறாடி இன்னைக்கு இரு ஓவரா பண்ணுற ஓவரா நீ இரு ஒன்று ஓவரா ஆக்கும். ஆனால் இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னாங்க கிளி கீழே வராது. நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக உங்கள் வேலையை முடிச்சோம்னா அதுக்கு என்ன தேவைன்னா அது இங்கே இருக்குதுன்னா இது தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ரூம்லேயே தாங்க இருக்கும் எழுதி இது தேவைப்படும். அதுக்கப்புறம் கம்மா கம்மு தேவைப்படுமா? ஓ இல்லைங்க நேரம் இங்கே வந்துட்டு இந்த ஃபோட்டோ எடுக்கணும். ஃபோட்டோ எடுத்துட்டு நேராக கீழே பேஸ்மெண்ட் இன்னும் இருக்கோம் இது எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நேராக கிச்சன் போயிருங்க. கிச்சன் போய்ட்டு முதல்ல கேமரா எடுத்துருங்க. கேமரா எடுத்துட்டு அதை ஃபோட்டோ எடுத்துருங்க. அப்படியே அந்த பிளேஸ் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்க. அடுத்து இதை வச்சுட்டு இந்த ஃபோட்டோவை எடுத்து இதுக்குள்ளே வைக்கணும். இதை வைக்கிற சிம்பிள் பண்ணிங்க. இதை வச்சு எடுத்துருப்பாங்க. போய்ட்டு இதை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டு இந்த தண்ணி இருக்குல்ல அந்த தண்ணி ஜாக்கு ஸோ அதை எடுத்துட்டு இந்த ஐஸ் பட்டிக்கிட்ட ஊற்றி வைக்குங்க. அவ்வளோதான் கட்சின்னு வரப்போகுது. இப்போ அப்படியே நம்ம ஓடிட வந்துட்டோம். அவ்வளோதான் வேலை முடிச்சு. வெரி சிம்பிள். ஆனால் நான் என்னதான் சொல்லி கொடுத்தாலுமே வந்து 10 நிமிஷத்தில் முடிகிற வீடியோ இது. ஏன்னா இது நான் வந்து ஒன் ஷாட்டாக அப்படியே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சா. ஸோ 14ஓட இது ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு நியூ அப்டேட்லாம் வரும்போது அப்படியே வேணும். நீங்கள் போய்ட்டு என்னோடய யூடியூப் சேனலில் மறக்காம பாருங்கள். செம்ம பண்ணாக இருக்கும். ஓகே சீடியில் வச்சு அந்த தண்ணியில் வலிக்கி அதுக்கு அந்த ஐஸ் பெட்டிக்குள்ளே விழுந்துருச்சு. நம்ம அந்த சேனலை கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இவன் அந்த டயர் வலிக்கி அந்த தண்ணியில் டயர் வலிக்கி இது பண்ணிடுச்சு. கடைசியில் பார்த்தா ஸ்கேரி டீச்சரே அந்த சிலையாக மாறிடுச்சு. இது பெஸ்ட் ஸ்கேரி டீச்சரில் காமெடி டீச்சர் கொஞ்சம் சீரியஸ் ஆகுது. மற்றபடி ஒன்றுமே இல்லை. ஓகே பட் இந்த கேமை தயாரித்தது வந்து என்ன நோக்கத்தோடு இந்த மூஞ்சை போட்டு தயாரித்தாருன்னு தெரியல. பட் செம்ம அல்டிமேட்டாக இருக்குங்க. அடுத்தது 3வது இருக்கிறதே 5 தான். நம்ம இப்போ வந்து 3வது நடப்போம். இந்த 3வது வந்துட்டு என்னன்னா கிஃப்ட்டுங்க. இது என்னமோ வேலண்டைன்ஸ் டேன்னு நினைக்கிறேன். ஆனால் கட்சி நான் கட்சி பார்த்துருங்க. ஓகே கட்சின்னு வந்தால் பார்த்தீங்கன்னா அப்புறம் எப்படி தெரியுங்கண்ணா வந்துட்டு நான் வந்துட்டு யூடியூப்பில் வந்துட்டு சும்மா தள்ளி பார்க்குறப்ப எனக்கு கிடச்சி. பட் நான் ஒன்றும் லாட கிடையாது. கட்சி வண்டி தான் பார்த்துருக்கேன். அதை சொல்ல வந்தேன். ஓகே இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா
அது என்ன சொல்லுதுன்னா பரிசுலாம் பார்த்து இதெல்லாம் நல்லா இல்லை, எனக்கு சேர்த்து ஒரு புது பரிசாக நல்ல பரிசாக வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீ வீட்டுக்கு வா, இல்லைன்னா நீ வீட்டுக்கே வந்துடாத அப்படின்னு சொல்லுது. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே போயிருங்க. இங்கே போயிட்டு இந்த ஒரு இதை எடுத்துங்க, அடுத்து இதை எடுத்துக்கோங்க. இது ரெண்டையும் எடுத்துட்டு அது மேலே தான் கிஃப்ட் இருக்கும், மேலே தான் கிஃப்ட் வரும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா மேலே ஏறிங்க. மேலே ஏறிட்டு இங்கே ஒரு கிஃப்ட் இருக்கும், இதை எடுத்தீங்க. இதை எடுத்துட்டு இங்கே போயிருங்க. இங்கே போயிட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு செயின் இதுக்கு மேலே வச்சுங்க. செயின் இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த பாக்ஸிங் க்ளவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை எடுத்துகிட்டு எங்கே போய் வைக்கணும் இருந்துச்சு. இது செம்ம கட்சினா இங்கே வைக்கணுங்க. அவ்வளோதான். இது replace all ஒன்று செய்ய மறந்துடுங்க. ஓகே, ஒரு பூ நம்ம வந்துட்டு மாற்றியாச்சு. என்னது இன்னும் ஒன்று தான் மாற்றி வைக்கல, ஆனால் நான் ஜெயிச்சிட்டேன். ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு பூ இருக்கும், அந்த பூவை நீங்கள் வந்துட்டு டீ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே வைக்கணும். நீங்கள் நான் செஞ்ச தப்பு ஒண்டி செஞ்சிடாதீங்க. எனக்கு ஏதோ ஃப்ளூக்கில் வந்துட்டு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு காமிச்சிருக்கு போல். இல்லை 2 மாற்றி வச்சாலே போதும் போல், 1 பிள்ளையாந்த பரவாயில்ல போல். ஓகே, 3 இது ஓகே. இப்போ 4வது இந்த ரோபோட். இந்த ரோபோட்டை பார்த்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸி தான். நான் எப்படின்னு நான் செஞ்சு காட்டுறேன். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ நம்ம வந்து 12 நிமிஷத்தோடு முடிக்க போகிறோம். இந்த ரோபோட் டான்ஸர் ரோபோட் நான் வாங்கியிருக்கேன். ஓகே, இந்த ரோபோட்டு எல்லாமே செய்யும். நீங்கள் அந்த பட்டனை தட்டிட்டு நான் பாட்டை போட்டிங்கன்னா போதும், அது அவங்க கூட ரொமான்ஸ் படிக்கிட்டே டான்ஸ் ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம அந்த டிவிடியை தாங்க மாற்றியே வைக்க போகிறோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நேராக வந்து நம்மளோட ஷர்ட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா, லக்கி ஷர்ட்டு, அங்கே போயிருங்க. முதல் இங்கே வந்துட்டு இது தேவைங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று டிஃப்ரெண்ட் ஆன மாதிரி இருக்குது தானே. இதெல்லாம் வந்துட்டு எப்பயோ இல்லை, இங்கே வந்துட்டு 12 அதெல்லாம் பார்த்துருந்தீங்க, அது இருந்திருக்காது, இப்போ இருக்குது. இப்போ இது வேணும் கடைசியில் ஒரு டிவிடி வேணுங்க. இந்த டிவிடி எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா அது இங்கே தான் இருக்கும். இந்த டிவிடி அவ்வளோதாங்க, ஃபுல்லாக எடுத்தாச்சு. வைக்கிறாவி மேலே இங்கே வச்சு போச்சுன்னா நம்ம அப்படியே இதை எடுத்து போய்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஓடிட வேண்டியதான். நான் கிச்சனில் இருந்தால் கூட பரவாயில்லைங்க. இன்றைக்கி நான் நினச்சது நடந்திருக்கு. இங்கே பாருங்கண்ணா. ஓகே, அது அங்கே போயிடுச்சு. அப்படி நம்ம வர டைமில் பிடிக்கணும் சொல்லிட்டு பிளானோட இருந்துச்சுன்னா அது ஆனால் அது வந்துட்டு சரியான ஒரு லூஸுன்னு இதிலே காமிச்சிச்சு. ஏன்னா இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி வச்சுருக்கேன். சரி, இங்கெல்லாம் ஒழிய முடியுமா, இங்கெல்லாம் வரும் அந்த பியானோ செட்டு இடம், அதெல்லாம் தெரிதா? அதுக்கு பியானோ செட்டு இடம் பக்கமே ஆடுறதுங்க இது. இப்போ என்ன இது பியானோலாம் வாங்கி போட்டு வச்சுக்கணுன்னு எனக்கே தெரில. எப்படியாவது அது நல்லா தூரமாக போட்டுங்க சார், அதுக்கப்புறம் போயிட்டு வேலையை ஆரம்பிச்சிட வேண்டியதான்.
இன்னும் அங்கேருந்து பார்க்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இதுக்கு மேலே பார்க்காது. டான்ஸ் பண்ண போதுங்க. டான்ஸ் அடி பண்ண போகிற கிளவி டான்ஸ் ஆட போகிற. இந்தா உனக்கு நான் இப்போ டான்ஸுக்கு ஒரு நல்லா ஒரு இது பண்ணிக்கிறேன். அது ஏன் தெரியலங்க. ஆனால் நீங்கள் செஞ்சு முடித்தாலும் இப்படி தான் காமிக்குது. ஆனால் நீங்கள் வந்துட்டு அது காட்டினீங்கன்னா அது முடிஞ்சுன்னா கட்சின்னு வந்துச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சிங்க. நீங்கள் ஃபைன் அவே ரிட்டன் மிஸ் டீச்சர். ரிட்டன் அதாவது வந்துட்டு இப்போ ஸ்கேரிட்டி சார்ஜ் பார்த்தீங்கன்னா அதேமாரி ரிட்டர்ன் பண்ணுவாங்க. என்னன்னா வேறு மாதிரி ஆடும் இந்த ரோபோட்டு. கோளாராக ஆடும் பாட்டு வந்து. அதாவது அந்த வெர்ஷன் 2.0 அதில் ரெட் சிப் ப்ளூ சிப்னு இருக்கலாம் அந்தமாரிங்க. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நினைக்கிறேன் பட் தெரியல. இவருங்க எப்படி டான்ஸ் ஆடுவாங்க. சால்ட்டு அடித்து கட்சி நான் பார்க்கும்போது அவங்க ஒரு காடியே இல்லை. இதுதான் கிடையாது. பார்க்கும்போது அவங்க காடியே இல்லை தானே. ஆனால் வந்துட்டு அந்த கட்சின்னு வரப்போ வந்து எப்படி அந்த காடி வந்து எனக்கே தெரியல. ஓகே கேஸ், இப்போ வந்துட்டு நம்ம கடைசின்னு நினைக்கிறேன். தெரியல கடைசியா இல்லை முன்னுக்கான்னு தெரியல. கடைசி ரோபோட் நம்ம வந்துட்டு முடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு கடைசியோட விளாண்டா நம்ம ஃப்ரீயாக இந்த இது அப்டேட் எல்லாம் முடிச்சாச்சு. ஆனால் இதெல்லாம் நான் யூடியூப்பில் பார்க்கல. நானே நாடு கண்டுபிடிச்சேன். அந்த இன்னுக்குள்ள ரோபோட் தான் எப்படிலாம் செய்யுது அப்படின்னு தெரியாம அப்படியே பிச்சுக்கின்னு பார்த்தேன். மற்றபடி வந்து பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு ஆணி வேணும். ஆமாம், ஆணி வந்து இது வேணும் உங்களுக்கு. ஓகேங்க, லப்பி கட்டிங்க. ஏன்னா வந்துட்டு எனக்கு கூட்டு உடைக்கிற வேலை இருந்துச்சுன்னா பார்ப்பேன். அப்புறம் மேலே ஏறுங்க. மேலே ஏறிட்டவுடன் எஸ் நான் வந்துட்டு வேறு அப்டேட் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கிட்டு போனோம். இங்கிட்டு வந்துட்டு எதுவுமே இல்லைன்னு போயிடாது. இந்த சைடு ஒரு ஆணி கிடைக்கும். அந்த ஆணி எடுத்துக்கிட்டு நம்ம வந்துட்டு ஒன்று எடுக்கணும். ஆனால் அதை இங்கேயும் எடுத்து தான் மறட்டேன். அது கிச்சன். சாரி கொஞ்ச நேரம் நான் உங்களை குழப்பிட்டேன். எவ்வளோ நல்ல சகுனம். அதுவாங்க மேலே ஏறிருக்கு. வந்து இப்போ வந்துட்டு இப்படி போனோம். நெட்டியே ஜம்ப் பண்ணி இந்த கிராஸ் நாங்கள் இருந்துக்குவோம். ஏன்னா கிராஸ் வந்து ரொம்ப சேட்டாக ஹைட்டாக இருக்கனால நாங்கள் ஏற முடியாது அவசியம். அது வந்து என்ன கிளிச் ஆகுது. நான் இப்போ ஏறது நான் லப்பிக்கே வச்சிடலாங்க. நான் தான் லப்பிக்கு எடுத்து வந்தேன். ஓடு. இதுதான் வேணும். நான் இதுதான் வேணும். ஆமாம், இது ஒன்று வேணும். ஆனால் இது எங்கே இருக்கும்? அர்த்தம் மறந்து போயிட்டுண்டா. வஸ்துங்க, வஸ்து இதை ஒண்டி நான் வாங்கிக்கிறேன். சத்தியமாக சொல்கிறேன், எங்கே இருக்குன்னு தெரியல. இல்லை சரி, நம்ம கேட்டு கண்டினியூ பண்ணலாம்.
இதுவும் மேலே இங்கிட்டே இருந்துருங்க ஒர்க் ஷாப் அது அங்கே இருக்குது மானி அங்கிட்ட இருக்குது அதான் அங்கிட்ட ஒரு ரூம் அங்கிட்ட இருக்குது சே டைமை வேஸ்ட் பண்ணுறேங்க கிளவி திருப்பி மேலே வச்சா நல்லாயிருக்கும் இவருங்க மாயமில்லை மந்திரமில்லை பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ஒரு மேஜிக் ஷோ நடத்திட்டு போய்க்கிறேன் அப்புறம் கிராஸ் பண்ண தப்பிச்சிட்டேன் இதுதான் எடுக்கணும் நீங்கள் கிரீல் எடுத்து ஓட்ட போட்டிங்கன்னா பெருசாக தெரியுங்க ஸோ வந்து ஸ்கேன் டீச்சரில் கண்டுபிடிச்சிடும் இதுதான் ஓட்டை போட்டு அடுத்து நானே தான் உங்களுக்கு சொருகி விட போகிறோம் உள்ளுக்கு சொருகி விட்டு அதுக்கடுத்து இந்த குண்டு இருக்குல்ல இது ரொம்ப அமுக்கி அப்படியே சின்னதாக்கி உள்ளுக்கு வச்சுக்கணும் அவ்வளோதான் அது இங்கே வரும்போது கண்டிப்பாக இங்கே தான் வரும் ஷார்ட்கட்டில் ஓகே இது போட்டு விட்ருங்க பாருங்க அதுக்காக ஐயோ என் கால் போச்சு அப்படின்னு சொல்லி கத்திட்டே கட்சின்னு முடிய போகுது செம்மையாக இருக்கும்போது கடைசியில் அதாங்க பட் இதில் சாங் இருக்காதுன்னா ரொம்ப போயிடுச்சு வீடியோ நான் எதுலாம் ரொம்ப நீட்டாக இருக்கேன் நான் அதெல்லாம் வந்து இது வைக்கிறேன் அங்கே பார்த்தீங்கன்னா நான் வச்ச ட்ராக் வந்துட்டு வேலை செஞ்சிடுச்சு இப்போ கட்சின்னு வரும்போது பட் இதுக்கெல்லாம் பாட்டு கிடையாதுங்க எதெல்லாம் ரொம்ப 21 அந்த மாதிரிலாம் போதும் நான் வந்து பாட்டு வைக்க மாட்டேன் பட் அது பாட்டு நான் எவ்வளோ மினிட்ஸ் அதுமாரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இருப்பேன் ஓகே கட்சின்னு வரப்போதுங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த ஹாட் டாக் டைம் நான் இப்போ சமைச்சு சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்லிச்சா அதுக்குள்ளே நம்ம ஆணிலாம் வச்சுருக்கோம்னா அவனில் வந்துட்டு நாமளே ஆணியில் வைக்க போகிறது அந்த இடத்துல காசாகி அது வெடிச்சிருச்சு பள்ளி மீறி ஓடிச்சு பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஸ்கப்பரி பண்ணிட்டு வந்து வீடியோ ஆரம்பித்து சொல்ல வேண்டாம் ஓகே பை கேஸ் போயிட்டு வரட்டேன்